ஒரு கிராமத்தில் செல்வந்தர் தன் ஒரே மகனுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறார். மகனை கூட்டிக்கிட்டு வெளியூர் செல்கிறார். பல இடங்கள் இருவரும் சுற்றி பார்க்குறாங்க. கடைசியில் ஒரு ஏழை விவசாயி பண்ணையில் 2 நாட்கள் தங்குறாங்க. பயணம் முடிந்து வீட்டிற்கு வந்ததும் தந்தை மகனை பார்த்து கேட்டார், நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டன்னு அப்பா கேட்க, மகன் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தைரியமாக பதில் சொல்கிறார். அப்பா சரி 2 விஷயம் சொல்லுன்னு சொல்கிறார். நம்மிடம் ஒரு நாய் தான் இருக்குது, அவங்கக்கிட்ட 4 நாய் இருக்குது. நம்ம தோட்டத்தில் ஒரு குளம் தான், அவங்களுக்கு எல்லையற்ற நீர்ப்பரப்பு. நம்ம வீட்டில் விதவிதமான வெளிநாட்டு லைட்டுகள், அவங்களிடமோ இரவில் எண்ணற்ற நட்சத்திரம், வானம் அவர்கள் கையில் இருக்குது. நம்மிடம் ஒரு துண்டு நிலம், இதில் நமக்கு வேலையாட்கள் நமக்காக உழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள். அவர்களே உணவையும் விளைவிக்கிறார்கள். நம்முடைய சொத்துக்களை பாதுகாக்க நாம் சுவர்களை கட்டியுள்ளோம், ஆனால் அவங்களோ நண்பர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இவ்வாறு கூறி முடித்தான் மகன். இதை கேட்டதும் அப்பாவுக்கு ஒன்றுமே பேச முடியாமல், மகன் நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டான் அப்படின்னு உணர்றார். கடைசியில், அப்பா உங்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆக வேணும் அப்படின்னு சொல்கிறான். எதுக்குப்பா அப்படின்னு தந்தை கேட்குறார். அப்பா கேட்டதை, அப்பா இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு ஏழையாக உள்ளோம் அப்படின்றத நீங்கள் அழகாக காட்டினீங்க அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டது அப்பா வாயடைச்சு போயிட்டார். எப்போவுமே உழைப்பே உண்மையான செல்வம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.